வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹிந்திலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி எத்தனோ காணொலி நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மலையாளத்திலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆயிரத்தி 1986 நடிகர் மோகன்லால் அவர் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ராஜாவின் மகன். இந்த திரைப்படத்தில் நடிகர் மோகன்லால், அம்பிகா, சுரேஷ் கோபி மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. யாரோட பேரை விட்டுருக்கலாம். அதாவது இந்த படத்தை அப்படியே எந்த விதமான மாற்றங்களும் பண்ணாமல் அப்படியே மலையாளத்தில் இருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படம் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் நடித்து வெளியே வந்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் 1987 வந்த திரைப்படம் மக்கள் என் பக்கம். இந்த திரைப்படத்தில் அதாவது நம்ம மோகன்லால் நடித்த கேரக்டரில் நடிகர் சத்யராஜ், மலையாளத்தில் கதாநாயகியாக நடித்த அம்பிகாவோட கதாபாத்திரம் தமிழ்லேயும் அம்பிகா தான், மலையாளத்துலேயும் அம்பிகா தான், தமிழ்லேயும் அம்பிகா தான். ஓகேங்களா. நம்ம தமிழில் ரகுவரன் பண்ண கேரக்டர், அதாவது மலையாளத்தில் சுரேஷ் கோபி பண்ண கேரக்டர், அதே சேம் ரோல் தமிழில் ரகுவரன். நம்ம தமிழில் ராஜேஷ் கதாபாத்திரம் ஒரு மெயினான கதாபாத்திரம். ஓகேங்களா. அந்த கதாபாத்திரம் அதாவது மலையாளத்தில் ரதீஷ் அவர் தான் அந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் சேம் அப்படியே கொஞ்சம் நல்லா அழகாக மேற்கொண்டு அதை அதிகமாக டெவலப்மெண்ட் பண்ணி தமிழில் மக்களின் பக்கம் திரைப்படத்தில் ராஜேஷ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மக்களின் பக்கம் படத்தோட கதை என்னென்னா, இது 1987 வந்த திரைப்படம். மக்களின் பக்கம் திரைப்படத்தில் பாட்டுங்க எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த படத்தில் கதைன்னு சொன்னால், நம்ம சத்யராஜும் ராஜேஷும் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு நண்பர்கள் இவங்க 2 பேரும். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஒத்துமை என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து பிக் பாக்கெட் அடிப்பாங்க. ஆனால் சத்யராஜ் எந்த சூழ்நிலையும் மாட்டிக்கினதுக்கப்புறம் காட்டி கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த நண்பன் கூட இருக்கிற நம்பர் ராஜேஷ் காட்டி கொடுப்பாரு. அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே ஒவ்வொரு ட்ராக்கில் ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒருத்தர் இந்த பையனை அரசியல்வாதி குடும்பம் கூட்டு போயிடும். இன்னொருத்தர் அந்த டைமில் இப்போ இருக்க எம்எஸ் பாஸ்கரன் அப்போ நடிச்சிருப்பார். கண்ணனும் எம்எஸ் பாஸ்கரன் ஒரு சீன் 2 சீன் வருவாங்க. அந்த 2 அவங்க எம்எஸ் பாஸ்கரன் தான் நம்ம சத்யராஜ் கதாபாத்திரம் சின்ன வயசில் கூட்டு போயிடுவாங்க. அவங்க ஸ்மக்லிங் கேங் கூட்டு போகிறாங்க. ஸோ இவங்களோட ட்ராக் இவங்களோட பிஸ்னஸ் எதிரி என்னன்னா, இவர் ராஜேஷ் பார்த்திங்கன்னா வேற ஒரு ட்ராக்கில் இருப்பார். அரசியல் இறைசியல்னு சொல்லிட்டு என்னென்னமோ சுற்றி நிற்பார். கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி நிற்பார். ஏன்னா இந்த சாராயம் கடத்துறது, ஸ்மக்லிங் பண்ணுறது தான் நம்ம சத்யராஜோட கதாபாத்திரம். சத்யராஜ், நிலகல் ரவி, ரகுவரன் இவங்க கூட 3 பேர் எனி டைம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அதே மாதிரி கூட நம்ம ராஜேஷோட கதாபாத்திரம் கூட எனி டைம் ஒரு லாயர் நாகேஸ்வர் இருப்பார். அதான் சொன்னேன், இந்த திரைப்படத்தில் எத்தனோ கதாபாத்திரங்கள் வரும். எல்லா கதாபாத்திரமே ஒரு சொல்லும்படியாக இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த படத்தோட கதை சாதாரண கதை தான். ஓகேங்களா. மலையாளத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சேம் தமிழில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதில் என்ன ஒரே ஒரு மாற்றம்னா, 2 கிளைமேக்ஸ் இருக்கும் தமிழில். பார்த்தீங்கன்னா, ஏன்னா கதாநாயகி அம்பிகாவை ஒரு டைமில் காதலிச்சு கெடுத்து ஏமாற்றி கை விட்டுருப்பார் ராஜேஷ். ஆனால் இது யாருன்னு தெரியாமையே, ஏன்னா இவருக்கு ஒரு பையனும் இருப்பான், இது யாருன்னு தெரியாமையே கதாநாயகன் சத்யராஜ் இவர் மேலே ஆசைப்படுவார். ஆனால் கடைசி வரைக்கும் யார் இவரோட கணவன் ஏமாற்றிட்டு போனான்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ராஜேஷை கொள்றதுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு கடற்கரை சொல்லத்துக்கு போவார். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா, இவரை சுற்றாதீங்க, இவர் தான் இவரோட கணவர் அப்படின்னு சொல்லும்போது தான் இது அப்படியே ஷாக் ஆகிடுவார் சத்யராஜ். ஷாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை சுட்டுருவாங்க. சத்யராஜ் இறந்ததுக்கப்புறம் இறந்தது ஒரு கிளைமேக்ஸ். அம்பிகை அழுவாங்க, இது பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஃபோட்டோ காட்டுவாங்க, விட்டுருவாங்க. ஸோ மலையாளத்தில் தான் இதே தான்.
ஆனால் இன்னொன்று கிளைமேக்ஸ் என்ன எடுத்தாங்கன்னா, அது சில படத்தை தேட்டரில் வந்திருக்கு, சில தேட்டரில் வரல. அம்பிகா அழுதுட்டு எனக்காக வந்து உங்களை கொல்லாமல் உங்களை விட்டு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை வந்து அழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உன்னுமா யாரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கீழே இருக்கிற துப்பாக்கி எடுத்து தான் கணவனை வந்து அம்பிகாவே எடுத்து சுற்றுவார். இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ஸோ மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் சுட்ட ஒன்று கீழே விழுந்துடுறாரு, இறந்துடுறாரு. அம்பிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலிங்காக உட்காந்துட்டு அவரோட ஃபோட்டோக்கு வந்து மாலை போடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து மலையாளத்தை முடித்தாங்க. ஸோ தமிழில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸை வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சாங்க. எங்கே போனாலும் வந்து சத்யராஜுக்கும் ராஜேஷ்க்கும் சண்டாயினே இருக்கும். ஏன்னா இவர் ஆளுங்கட்சி அக்கிரமத்தை நான் தட்டி கேட்பேன், சாராயத்தை நான் ஒழிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் தான் இருக்கும். இந்த மாதிரி படம் தான் இந்த திரைப்படம். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2 ஹவருக்கு மேலே தான் ஓடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓடும். அதாவது 87 தான் 1987 தான் வந்த திரைப்படம். ஆனால் 87 வந்த திரைப்படம் மாதிரி தெரியாது. இப்போ இந்த திரைப்படம் பார்த்தா கூட ஒரு பொழுதுபோக்காக தான் இந்த திரைப்படம் இருக்கும். நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படிப்பட்ட திரைப்படம் தான். ஓகேங்களா? அதாவது தமிழுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ். ஆனால் அதே சமயத்தில் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் மலையாளத்தையும் தமிழையும் போட்டு பாருங்கள். நம்ம மோகன்லால் வந்து ஒரு நல்ல பெரிய நடிகர். சத்யராஜ் அவர்கள் ஒரு கம்பேர் பண்ணால் சத்யராஜை விட ஒரு 2-3 மடங்கு வந்து நடிகர் மோகன்லால் வந்து ஒரு பெரிய நடிகர், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்களின் பக்கம் திரைப்படத்தை போட்டு பாருங்கள். நடிகர் சத்யராஜ் இந்த படத்தை பார்த்தா நடிச்சிருக்காரு, சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் நடிகர் சத்யராஜ் அவர் நடித்த நடிப்பு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான நடிப்பு. இந்த படத்தை முழுசாக நான் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸ்டைல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சீன்லாம் மோகன்லால் தான் வருது. மோகன்லாலும் அந்த நிதிஷும் அந்த கேரக்டர் 2 பேர் வருது. அந்த டைலாக்ஸ் சொல்லும்போது சத்யராஜ் அவர் நல்லா அழகாக பயங்கரமாக சொல்லியிருப்பார். நான் வார்னிங் பண்ணிட்டு போகிற வரல, பதவி வச்சுக்கிட்டு ஏதாவது வித்தை காட்டினேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற சீன்லாம் இது மாதிரி ஒரு மாசான சீன்ஸ்லாம் சத்யராஜ் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த நடிகர் எல்லாமே நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நடிகர் சத்யராஜ், அம்பிகா, ரகுவரன், நிலகல் ரவி, நாகேஷ், அனுராதா, டெல்லி கணேஷ், இன்னும் இந்த திரைப்படத்தில் வந்து எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு கே பாலாஜி. இந்த படத்தோட இசை சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, சாங்கும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சந்திரபோஸ் ரொம்ப நல்லா பண்ணிப்பார். ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும், அந்த மாதிரி ஒரு பாட்டெலாம் நல்ல பிரமாதமான பாட்டெலாம் இந்த நம்ம பட்டி தொட்டி வந்து இப்பவும் வந்து நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. சந்திரபோஸ் அவர்கள் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் ஆனால் அவரோட இசை வந்து நம்மளோட மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளே இருந்துனே தான் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்த்த காணொளி வந்து மலையாளத்திலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.